எப்படி பிறந்தே தெரியுமா? சொல்லுமா. திருப்பார்கடலை ஒரு பாண்டமாக வைத்து மந்திரகிரி மலையை மத்தாக வைத்து சரி ஆதிசேத்தன் என்னும் பாம்பை இழுக்கயிறாக பயன்படுத்தி சந்திரனை தூணாக நிறுத்தி வாசுகி என்னும் பாம்பை சுமாடாக வைத்து தேவர்கள் ஒரு புறமும் சரிமா அசுராதி கூட்டங்கள் மறுபுறமும் இருப்புறம் நின்று தேவ மீதவனை கடிந்தார்கள். தேவலோகத்திலே உண்மைதான். அந்த அமிதத்திலே பிறந்தவள் தான் இந்திராணி. ஒரு ஆட்பெண் திருமணம் முடிச்சு தாய் தந்தைக்கு பிறக்கவில்லை. நீயும் அமிர்தத்தில் பிறந்தவள். உண்மைதான் கண்ணம்மா. அப்படி அமிர்தத்திலே பிறந்திருந்தாலும் எனக்கோ திருமணம் ஆகிவிட்டது. கல்யாணம் ஆச்சம்மா. உண்மைதான். திருமணம் முடித்த உன் கணவர் யாரு? மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? மாலையிட்ட உன்னை வேலையை விட்டவர் யாரு தாய்? ஏன்னா நாட்டமாய்த்தான் போவா, அக்கிரமத்தில் அழிஞ்சு போவா, தாய் ஒழிப்பேன். நான் ஏன் மாசமா போறேன்? நீங்க தானே மாசமா போவீங்க. ஏற்கு மாற எக்கு தப்ப ஏதாச்சும் எங்கிட்ட அதிக வார்த்தை பேசுறீனா தலைகீழாக தொங்க விட்டு 600 ரூபாய் அடிவா எடுத்துடுவேன். காலு கட்டில இருக்கு பாரு. இல்ல இல்ல காலு கட்டில கொஞ்சம் கை அம்மா அத நம்பி தான் கூட்டுல இருக்கிற அர்த்தம் படாதா. செட்லயே மோசமான மாமா. ஆமா தெரியுமா? சரிமா கண்ணம்மா. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். ஆமாம்மா. கணவர் கட்டிய தாலி கழுத்து நிறைய இருக்க, மன்னவர் கட்டிய தாலி மாறு நிறைய இருக்கிறது. அந்த புண்ணியவான் கட்டிய தாலி நான் சொல்றேன் மன்னவர் கட்டி தாலி மன்னவர் கட்டி தாலி மாறு மட்டும் தொங்குது. அந்த புண்ணியமா கட்டி தாலி வாய் அப்படி கப்புனு முடிக்கணாமா. இல்லைன்னா இந்த 2 விரல போட்டு இந்த 2 விரல போட்டு வாய் டருன்னு கிழிச்சிருவாமா. தெரிஞ்சுக்கோ. முழுங்குடா. புண்ணியவர் கட்டி தாலி பூமியை பார்த்து இருக்கிறது. சரியா? சரிம்மா. கண்ணம்மா எந்த நாட்டு மன்னனை திருமணம் செய்து? இந்த நாட்டு சாதாரண மனிதரா? ஒரு நாடாள கூடி மன்னனா? மன்னன். தேவரா அரக்கரா இல்ல முனிவரா? பேர்பட்டவர் தெரியுமா? யாரம்மா கல்யாணம்? கண்ணம்மா. யார் தெரியுமா? யார் தாயி? திருமணம் முடித்த உன் கணவர் யாரு? தேவலோகம், பொன்னுலோகம், அமராவதி என்று சொல்லக்கூடிய 3 லோகத்தை பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய சரி தேவகோமன் தேவேந்திர மன்னனையே மாலையிட்டு தேவகோமன் என்று சொல்லலாம், தேவேந்திர மன்னன் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட தேவேந்திர மன்னனை திருமணம் செய்து சரி தாயி. எத்தனை குழந்தைகள் தெரியும்? எத்தனை குழந்தைகள் அம்மா? எனக்கோ 3 குழந்தைகள். தாயே
எனக்கோ 3 குழந்தைகள். 3 பிள்ளைக்கு அம்மாடா. உண்மைதான். 3 பிள்ளை பத்துட்டியா? என்ன பார்த்தா 3 பிள்ளை பெத்தவளாட்ட தெரியல. தெரியுதுமா? என்னானு? இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அந்த சந்தேகத்தை நான் பார்த்தனா கண்டுபிடிச்சு போடுவேன். எப்படி? ஆமா தாய். 3 பிள்ளையா? ஆமாங்கறே. 3 ஆமாங்கறே. இங்க இங்க என்னத்த பாக்குற? இல்ல 3 பிள்ளைனா வரி கோச்சையாட்ட 3 கோடுக்குமே. அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? முந்தா நாளே பாட்டி பாத்ரூம்ல சீலையில அவுத்து போட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா. திடீர்னு ஓடி கூத்துக்கு போய் நேராகி போச்சு. திடீர்னு நானும் ஓடி போந்த மாதிரி தண்ணி ஊத்திக்க. பூரா சீலையும் எல்லாம் ஜோத்து மேல கிடக்குது. டூல் மேல நின்று பாட்டி இப்படி மொட்டு ஊத்திக்கிட்டு இருந்தாலே. ரவுக்குன்னு போய் பார்த்தேன். இந்த பழுவேல முழுந்து இது வரலும் மொத்தம் ஒரு 8 கோடு வெள்ளை வெள்ளையா இருந்துச்சு. என்ன பாட்டி இப்படி ஏதாச்சும் தழும்பா வியாதியான்னு கேட்டேன். பாட்டி சொன்னா, இது உங்க பெரியப்ப பிறந்ததுடா. இது அதுக்கு அடுத்தாள் 2வது ஆள் பிறந்தது. இது 3வது ஆள் பிறந்தது. இது 4வது ஆள் பிறந்தது. இது தடவை கரைச்சா கொப்பம் பிறந்த தழும்புச்சு. மொத்தம் 6 தழும்பு. அதை வச்சு இப்ப 3 குழந்தைங்களோட தழும்பு இருக்குதான்னு பாரு. இருக்கணும்ல அல்லையில. அது பாட்டியா இருக்குன்னு எல்லாத்துக்குமே இருக்கும். இப்ப அதுக்கு இப்ப கிரி முட்டுட்டான தொடர்ந்து மறைஞ்சு போயிருந்தாங்க. பரவிட்டு இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து கடன் வாங்கி அடிச்சு விடுவாம தெரியுமா? அவரே பாருங்கடா அண்ணா. கோடும் இல்ல ஒண்ணும் இல்ல கம்மன் இல்ல. மறுபடியும் பாட்டி தண்ணி ஊத்துறா 4 பேர் பாத்துக்கிறோம். 3 குழந்தைகள். குழந்தைகளுடைய பேர் என்ன தெரியுமா? தெய்வ யானை வந்திரமாலை, சித்திரச்சேனன். 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் மகன். பிள்ளைங்களா கல்யாணம் பண்ணிவிட்டியா? 3 குழந்தைகளை பெற்றெடுத்து மறுமொடுத்துட்டியா? சரி தாய். கண்ணம்மா, அப்படி இருந்தாலும் எங்களுடைய நாட்டிலே நாங்கள் சீரும் சிறப்புடனே வாழ்ந்து வந்திருந்தாலும் தாங்கள் வந்து விசிங்காது. அம்மா அம்மா ஐயோ புரிஞ்சே ஐயோ என்னாச்சு? புரிஞ்சே தேவாத்ரே. ஐயோ ஐயோ அம்மா அம்மா புரிஞ்சே கூட்டி வந்தா. ஏடா ஊர்ல செத்து போட்டா அழுவுற. அப்படி ஐயோ ஐயோன்னு கத்திட்டு சொன்னா என்ன? வீட்டுக்காரன் கூட்டியார் சொன்னாருன்னு ஒரு வித்தியாசமா சொல்லாடி சொல்லு. அதுக்கு எப்படி கத்துன? உடனே ஒப்பரி வைக்கிறாளுங்க. நம்ம வார் ரூட்ல வரநாய் கத்துற அப்படி. உன் கணவர் கூட்டியார் சொல்லிக்கிறேமா? மன்னவர் அழைத்தாரா? ஓ மன்னா தேவி என்ன தேவி? மல்லிகை முல்லை மட்டிவேர் மறிக்கொழுந்து என் வாசனாதி இஷ்டங்களை கொய்து வந்து பாதத்தை பன்னீரால் கழுவி பட்டாடையால் நீர் துளித்து அநேக கொடி வந்தனம் சுவாமி. அப்படியே ஆகட்டும் தேவி. அப்படியா தேவி, பாதம் பணிந்தனால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு நீ எனக்கு மனைவியாகவும் நான் உனக்கு கணவனாகவும் சீரும் சிறப்பான் மாங்கல்யத்தோட வாழ்வாய் தேவி. அப்படியா அண்ணா? அப்படி இருந்தாலும் அந்த புறத்து இந்த மனைவியாலை அதிசீக்கிரமாக அழைத்ததோர் விசேடம் இல்லை. கண்ணே தேவி, மாதம் ஒரு முறை தேவர சபை கூட்ட வேண்டும். அதனால் இன்று தேவர சபை கூட்ட இருப்பதால் உன்னிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போலாம் என்று அழைத்தேன். அப்படியா? ஆகட்டும் சுவாமி. கண்ணே தேவி, அரண்மனையில இரு, தேவர சபை கூட்டி விட்டு வருகிறேன். அமைச்சரே
ஆ